அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐபவான் selamat mata nama video tiga derma ඒක තාම රිසල්ට් එක මොකුත් මට දන්නේ නැහැ. ඒක නිසා මම දැන් යනවා ඉන්දියා එකේ ඉන්න තමිල්නාඩු පැවැත්වෙච්ච ඉලෙක්ෂන් එකේ ඔන්න දැන් බලා ගන්න. ඒකේ මම කියන එක්කෙනා මම තමයි choice කරන්නේ දැන්. හොඳට බලා ගන්න. මේක තමයි challenge එක. බලන්නමයි දක්ෂතාවය. வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே. நான் ஒரு விஜய் ஃபேன். எப்படின்னு சொன்னால் எந்த வாழ்க்கைக்கும் விஜய்க்கும் அப்படி ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அது எப்படி என்றால் ஒரு ரசிகன் மூலியமாக. இப்போ நான் ரசிகன், அவர் தலைவருங்களை நான் ரசிக்கிற ஒரு ஹீரோகளை இலக்கிரி சட்டப்படி எனக்கு நல்லா பிடிக்கும். இப்போ முதல் இங்கே ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் வர படம் ஒரே நாளில் வராது. அது கொஞ்சம் காலம் போயிட்டு தான் இங்கே வரும். அப்போ விஜயோட படம் தான் பெஸ்ட்டு. கண்ணுக்குள் நிலவு படம் தான் ஒன்றாவது அங்கே இந்தியாவில் திரையிட நாளே இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்ரீலங்காவில். அதே போல் இந்த ஸ்ரீலங்காவில் அந்த இது வந்துச்சு. இப்படி மற்ற வெளிநாடுகளில் போட்டு எதிக்குதே அதெல்லாம் வாரமே. அப்போ ரசிகன் தானே. எனக்கு தமிழ் தவிர நான் 18 வயசு கூட எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு சரியான தமிழ் மட்டும்தான் நான் படித்தது. எனக்கு தலைக்கு ஏறுது இல்லை. கொமர்ஸ் பாடம் 8ஆம் ஆண்டில் வச்சாங்க. அதில் ஹையஸ்ட் ரேங்க் நான் தான் பாஸ் மார்க். 8ஆம் ஆண்டு படிக்கல. அப்போ நான் 9ஆம் ஆண்டே ஸ்கூல் விட்டு லீவ் ஆகிட்டேன். ஏன்னா அங்கே நான் படித்தது அமீடல் சீனியர் காலேஜ் கொழும்பு 12. அங்கே வசதியான பஸ் மகள பிள்ளைகள் தான் படிக்குது. வெயிட தாய்த்தாவும் சரி ஏலை. எப்படியோ கஷ்டப்பட்டேன்னு அப்படி ஸ்கூலில் போட்டாங்க. போட்டு இல்லை வெளிநாடு, இவர் பாப்பா உள்நாடு. அப்படி சரி அந்த காலத்தில் படிப்பு குறவு தான். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு தான் படிக்கிறது. படிப்பு குறவு. படிப்பு அந்த படிப்பை கூட தான் அந்த அறிவு அந்த ஜென்ரேஷன் அந்த மக்களுக்கு எல்லாம் அப்போ தான் அது நாட்டுக்கு நல்ல மக்களுக்கு இந்த உலகத்தின் நல்லம் விளங்குதா. இந்த உலகத்தெல்லாம் அழிகிறதுக்கு மாதிரி நாங்கள் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் எங்கள் நாட்டையும் பாதுகாத்து உலக நாடுகளையும் பாதுகாத்து நாங்கள் அழிவுக்கு வழிவிட்ட ஒரு சமுதாயமாக இந்த பூமியில் வாழக்கூடாது. விளங்குதா. நாங்கள் இதுங்களுக்கு போகிற இன்னொரு சமுதாயம் வரைக்கா எங்களுக்கு போது இன்னொரு முன்னுக்கு எங்களோட ஆட்கள் எல்லாம் இந்த பூமியில் கைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் அவங்களையும் இந்த